ஹாய் ஹலோ, நான் உங்கள் ரிஸ். இன்னைக்கு நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற யூடியூப், இன்ஸ்டாகிராம், அமேசான் இதெல்லாம் நமக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாம நமக்கு பிடிச்ச கண்டென்ட்டை எப்படி கரெக்டா ரெக்கமெண்ட் பண்ணணும் எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? அது எதுவும் மேஜிக்லாம் இல்லை, அதான் மெஷின் லேர்னிங். இன்னைக்கு நம்ம இந்த மெஷின் லேர்னிங்னா என்ன அப்படின்னு ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். இது உங்க டச் ஜேர்னிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ மெஷின் லேர்னிங்னா என்ன? நார்மலாக ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம தான் ரூல்ஸ் கொடுப்போம், இது நடந்தா இது பண்ணுன்னு. ஆனால் மெஷின் லேர்னிங்ல நம்ம ரூல்ஸ் கோடிங் பண்ண மாட்டோம், பதிலாக டேட்டாவை கொடுப்போம், கம்ப்யூட்டரே அதை பார்த்து தானாக லேர்ன் பண்ணிக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நார்மல் ப்ரோக்ராமிங்ல இன்புட் பிளஸ் ரூல்ஸ் அவுட்புட் இல்லையா? ஸோ மெஷின் லேர்னிங்ல இன்புட் பிளஸ் அவுட்புட், கம்ப்யூட்டர் லேர்ன்ஸ் ரூல்ஸ். இதுதான் கான்செப்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ் அன்லாக் எடுத்துக்கலாம். நம்ம ஃபோனில் இருக்கிற ஃபேஸ் அன்லாக் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ ஃபோன் செட்டிங்ஸில் உங்கள் ஃபேஸை பல ஆங்கிளில் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, அதுதான் டேட்டா. இப்போ ஃபோன் அந்த டேட்டாவை வச்சு உங்கள் ஃபேஸை லேர்ன் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி யார் வந்தாலும் இதை நம்ம ஓனரா இல்லைன்னு அதுவே முடிவு பண்ணி அன்லாக் பண்ணும். இதுதான் சிம்பிள் மெஷின் லேர்னிங். ஓகே, ஸோ எம்எல்ல மொத்தம் 3 டைப் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இங்கே ஆன்சர் ஆல்ரெடி நமக்கு தெரியும், கம்ப்யூட்டருக்கு கொஸ்டினும் ஆன்சரும் கொடுத்து ட்ரெயின் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இது ஸ்பேம் மெயில், இது இன்பாக்ஸ் மெயில்னு சொல்லி கொடுத்தா அது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணும். செகண்ட் வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இங்கே ஆன்சருக்கு இருக்காது, கம்ப்யூட்டர் டேட்டாவில் இருக்கிற சிமிலாரிட்டிஸை வச்சு குரூப் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அமேசானில் ஒரே மாதிரி ப்ராடக்ட் வாங்குற கஸ்டமர்ஸை குரூப் பண்ணல, ஸோ அந்த மாதிரி. ஸோ தேர்ட் ஒன் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இது ஒரு கேம் மாதிரி, கரெக்டாக பண்ணால் ரிவர்ட்ஸ், தப்பு பண்ணால் பெனால்டி, அந்த மாதிரி. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது தப்பே பண்ணாமல் லேர்ன் பண்ணிக்கும், லைக் கேம் ஏஐ மாதிரி. ஓகே, எம்எல் எப்படி ஒர்க் ஆகுது? இதில் ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீட்டை விற்கிற ஒரு ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரொடிக்ஷனோட எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ஷன், பழைய வீட்டோட ரேட், ஏரியா, லொக்கேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றோம். ஓகே, அண்ட் செகண்ட் டேட்டா கிளீனிங், டேட்டால இருக்கிற மிஸ்டேக்ஸை கிளீன் பண்றோம். அண்ட் தேர்ட் மாடல் செலெக்ஷன், என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணலாம் டிசைட் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு லீனியர் ரெக்ரெஷன் மாதிரி. ஓகே, அண்ட் ஃபோர்த் ட்ரைனிங், கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு மாடலை லேர்ன் பண்ண வைக்கிறோம். ஓகே, அண்ட் ஃபிஃப்த் டெஸ்டிங், இப்போ ஒரு புது வீட்டோட டீட்டெயில்ஸை கொடுத்து ப்ரைஸை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுதான்னு செக் பண்றோம். அவ்வளோதான். ஓகே ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து எம்எலோட ப்ராசஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி அப்படிங்கிற பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுலேருந்து நம்மளோட ஸ்கில்ஸ் அண்ட் கெரியரை பில்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான். இது ரொம்ப பேசிக். ஸோ ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் மேக்ஸ் கொஞ்சம் லாஜிக் தெரிஞ்சால் போதும். அண்ட் லிபரல்ஸில் வந்து பேண்டாஸ், நம்ஃபி, எஸ்சிஏ கிட் கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருந்தால் போதும். அண்ட் நீங்கள் பிகினர்னா முதல்ல பைத்தான் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ வீடியோட கன்க்ளூஷன்ஸ் வந்தாச்சு. இந்த வீடியோவில் எம்எல்னா என்ன, இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேசிக்ஸ் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில் அண்ட் டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.